விஜய் சித்து அவங்க டீம் பயங்கரமாக வருதுன்னா பார்த்தா அந்த இதில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இடியாப்ப சிக்கல்களும் அந்த படத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாயிருக்கு. விஜய் சித்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணணும்னு ஒரு படம் தயாரிப்பாளரோட உட்காந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் டிஸ்கஷன்லாம் உட்காந்து இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு ஆரம்பிப்பாங்க, இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு ஆரம்பிப்பாங்கன்னு காலம் கடந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. அதுலேயே வந்து ரொம்ப வெக்ஸாக இருந்தார். நிறைய பேருக்கு விலாசம் கொடுத்தவர் தான் ஐஸ்வரி கணேசன். முதல்ல இந்த கோமாளி படம்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கதை சொன்னோன்னே ஓகே பண்ணி ஜெயம் ரவியை புக் பண்ணி அந்த படத்தை கமிட் பண்ணி முழுசா முடிச்சு பெரிய பேர் இன்னைக்கு எப்படி சொல்லுது, பிரதீப் ரங்கநாதன் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னா அதுக்கு வந்து ஐஸ்வரி கணேசன் தான் காரணம். ஸோ படப்பிடிப்பு தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நடந்தோன்னு பிரேக் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் வந்து 6 மணி படப்பிடிப்பு, மாலை ஆரம்பிச்சு காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காரு. அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை சார் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் நாங்கள் டைம் கொடுக்க முடியும், எப்படியாவது ஒரு 4 மணிக்குள்ள முடிச்சிடலாமான்னு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு வந்து சார் 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷம் தான் கிரேஸ் டைம், 2:20க்குள்ளே நீங்கள் ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியிருக்காரு விஜய் சித்துட்ட. விஜய் சித்து ஷாக் ஆயிருக்காரு. இவருக்கு ஐஸ்வரி கணேசன் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது கீழ்மட்டத்திலேயே ஒரு ஈகோ கிளாஷ் அப்படி ஒரு பிரச்சனையாவே பார்க்கறதா சார்? இவர் நேரடியாக ஐஸ்வரி கணேசன் சாரை பார்த்து தான் இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஓகே சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது நிச்சயமா இந்த வேல்ஸ் இன்டர்நேஷனல் கீழே அந்த படத்தை பண்றாருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை, அதாவது கீழ்மட்டத்தில் ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த அங்க ஒர்க் பண்றவங்க யாராவது தொந்தரவு பண்றாங்க, இந்த மாதிரி வந்து தடங்கல் பண்றாங்க அப்படின்னா கூட நிச்சயமா இவரால் வந்து ஐஸ்வரி கணேசன் சாரை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். யூடியூப்ல இருந்து ஃபேமஸ் ஆகி ஒரு வெள்ளித்திரையை அடையிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். இப்போ எல்லாருமே ஒரு சின்ன திரைக்கு போனோம், அப்புறம் வெள்ளித்திரைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தான் சமூக வலைதளங்கள்லேருந்து தற்பொழுது எல்லாருக்குமே இந்த பிக் ட்ரீம்ங்கிறது சினிமாவில் வரணுங்கிறது தான் ஆசை. அது ஒரு படிப்படியாக நடக்கும். ஸோ அப்படி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தவங்க தான் அந்த விஜய் சித்து அவங்க டீமு. ஸோ அவங்க வந்து படமே இயக்குற அளவுக்கு வந்துட்டாங்க, நடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வேல்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வர்றாங்க. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க, பயங்கரமாக வருதுன்னா. பட் பார்த்தா அந்த இதில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இடியாப்ப சிக்கல்களும் அந்த படத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாயிருக்கு. என்ன நடக்குது, என்ன தான் பிரச்சனை, உண்மையிலே அப்படி பிரச்சனைகள் உள்ளே போயிட்டுருக்கா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் விஜய் சித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து உழைச்சி அடுத்தடுத்து லாக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய நம்பிக்கையை வந்து விஜய் சித்து பெற்றிருக்காரு. ஒரு லாக் அவர் பண்ணி போட்டார்னா கிட்டத்தட்ட எப்படி 4 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு பாப்புலரிட்டி அவருக்கு இருக்குது. சில யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா விஜய் சித்து வந்து நம்பர் 1ல் இருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ பாப்புலாரிட்டிக்கு இருக்குது. விஜய் சித்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பண்ணணும் ஒரு படம் தயாரிப்பாளரோட உட்காந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் டிஸ்கஷன்லாம் உட்காந்து இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு ஆரம்பிப்பாங்க, இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு ஆரம்பிப்பாங்கன்னு காலம் கடந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. அதுலேயே வந்து ரொம்ப வெக்ஸாக இருந்தார். ஏன்னா வந்து லாக்ஸில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு படம் பண்ணணும், அது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இனிமேல் படம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்து லாகில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதை ஒன்று வச்சுருந்தார், அற்புதமான கதை. அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவர்கிட்ட கதை சொல்றாரு. ஐஸ்வரி கணேசன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இன்னைக்கு தயாரிப்பில் இருக்கு, ஏகப்பட்ட படங்கள் இன்னைக்கு தயாரிப்பில் இருக்கு. பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து தனுஷ் ப்ரொடக்ஷன் கூட ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோடைய கதையை கேட்டோன்னே விஜய் சித்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டார். நிச்சயமா நம்ம இந்த படம் பண்றோம், ரொம்ப நல்லா இருக்கு கதை, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி உடனே இம்மீடியட்டா தொடங்குறாரு. பேர் பாருங்க, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா பயங்கரம் அப்படின்வாங்க, ஆனால் இப்போ புதுசாக வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா டயங்கரம் அப்படின்னு வச்சிருந்தாரு. பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க எல்லாருமே. அந்த நேரத்தில் ஒரு ப்ரொமோ விட்டாங்க. ப்ரொமோவில் வந்து ஐஸ்வரி கணேசனே வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாரு விஜய் சித்துக்கு. விஜய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு அது ஒரு படம், அது சின்ன பட்ஜெட் படம், நல்லா செலவழித்து எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளில் வந்து படத்தை முடிச்சிடலாம். சரி ஓகே, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஒரு 2 ஷெடியூலில் படத்தை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. படப்பிடிப்பு நல்ல சந்தோஷமாக பூஜை, பெரிய லெவலில் கிராண்டாக வந்து பூஜை போட்டாங்க. பூஜையே பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. பெரிய பப்ளிசிட்டி கிடச்சிச்சு விஜய் சித்து இந்த படம் பண்ணுறாருன்னொன்னே. ஸோ படப்பிடிப்பு தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நடந்தோன்னே பிரேக் பண்ணிட்டாங்க.
ஒரே நாளே நாள் நடந்துட்டு படப்பிடிப்பு பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 3 நாள், மறுபடியும் ஒரு 4 நாள், மறுபடியும் ஒரு 3 நாள், 2 நாள், 4 நாள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி எடுக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. பணம் இருக்கா அப்படின்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. நினைச்சாருன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் வந்து தொடர்ந்து ஷூட்டிங் நடத்துகிற அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி உள்ளவர், ஒரே நேரத்தில் 10 படங்கள் எடுத்துட்டு இருக்கிறவர். ஆனால் விஜய் சித்துவோட படம் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி போயிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னு தெரில, என்ன நடந்தது அப்படின்னு தெரில. ஆனால் நீங்கள் சொல்றது 100% உண்மை. அந்த படத்துக்குள்ள அந்த லாக் ஆகிட்டு விஜய் சித்துவால் அதுலேருந்து வெளியிலையும் வர முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காரு. மன உளைச்சல் இருக்காரு, அதான் உண்மை. லாகும் அடுத்து போட முடியல, போடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைவெர்ட் ஆகிட்டே இருக்குது, ஃபோக்கஸ் டைவெர்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு படப்பிடிப்பு ஒரு கதைன்னும் போது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷெட்யூலில் முடிக்கிறது தான் சரியாக வரும். தொடர்ந்து பிரேக் பண்ணி எடுக்கும்போது அது எப்படி சொல்கிறது, இந்த துணுக்கு மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. சமீபத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். நம்ம வலைபேச்சில் கூட அதை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து 6 மணி படப்பிடிப்பு, மாலை ஆரம்பித்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காரு. அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை சார் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் நாங்கள் டைம் கொடுக்க முடியும். ஏன்னா 2 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு, 6லேருந்து 2க்கு மேலே போச்சுன்னா இன்னொரு கால் ஷீட் ஆயிரும். அதனால் அது முடியாது சார், நீங்கள் 2க்குள்ளே இந்த சீனை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சித்து சொல்லியிருக்காரு, இல்லைங்க இந்த சீன் கொஞ்சம் கவனமாக வந்து இப்போ எடுக்க வேண்டிய ஒரு சீனு, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 6 மணி வரைக்கும் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. முடியவே முடியாது. அதாவது வந்து இப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. இப்படி ஏன் சொன்னாங்க, எதனால் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. முடியவே முடியாது. நீங்கள் 6லேருந்து 2க்குள்ளே சீனை முடிங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, சீனை முடிச்சிருங்க, அதுக்கு மேலே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சித்து சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 6 மணிக்கே அசம்பிள் பண்ணி எடுக்கிறது, ஒரு டைரக்டர் கிரியேட்டர் நினச்ச மாதிரி எடுக்கிறது பல டிஃபிகல்ட்டிஸ் வரும். என்னதான் நீங்கள் வேகமாக எடுத்தாலும் சில நேரங்களில் சில தடைகள் வரும். அப்படி வந்து நினச்ச மாதிரி முடிக்க முடியல. 2:30 மணி 3 மணின்னு அந்த ஷூட்டிங் எக்ஸ்டர்ன் பண்ணி எப்படியாவது ஒரு 4 மணிக்குள்ளே முடிச்சிடலாமான்னு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு வந்து சார் 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷம் தான் கிரேஸ் டைமு, 2:20க்குள்ளே நீங்கள் ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியிருக்காரு விஜய் சித்துட்ட. விஜய் சித்து ஷாக் ஆயிருக்காரு. சார் இல்லை சார், ஒரு 2-3 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். நீங்கள் 2-3 மணி நேரத்தில் முடித்தாலும் எப்படி முடித்தாலும் கால் ஷீட் எக்ஸ்டெண்ட் ஆகும், அளவே பண்ண முடியாது. 2 மணிக்கு நீங்கள் வந்து முடிக்கிறதா சொன்னீங்க, 20 நிமிஷம் கிரேஸ் டைமில் 2:20க்குலாம் படத்தை முடிச்சிருங்க, அது சீனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. சரி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்தா விட்டுருவாங்கன்னு நினச்சி எடுத்துருக்காரான்னு தெரியல. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 2:20 ஆனோடனே ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் பேக்கப்புங்கிறத வந்து விஜய் சித்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டார். விஜய் சித்துக்கு பயங்கர ஷாக்கு. ஜென்ரேட்டர் எதுக்கு ஆஃப் பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டா ஷூட் பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து நிர்பந்தம் வந்து விஜய் சித்துக்கு இந்த படத்தில் இருக்குது. டயக்ராம் படத்தை பெரிய நம்பிக்கையோட விஜய் சித்து வந்து ஆரம்பித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இடியே இறக்குன மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. உள்ளுக்குள்ளே என்ன போட்டி, என்ன பொறாமை, எதுவும் நிறைய படங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எல்லாமே ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள். ஸோ இவர் வந்து ஒரு புதுமுகம். ஆக்சுவலி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு புது இயக்குனர், புது நடிகர் தான். இதுதான் வந்து அவருடைய முதல் படம். நிறைய பேருக்கு விலாசம் கொடுத்தவர் தான் ஐஸ்வரி கணேசன். முதல்ல இந்த கோமாளி படம்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கதை சொன்னோன்னே ஓகே பண்ணி ஜெயம் ரவியை புக் பண்ணி அந்த படத்தை கமிட் பண்ணி முழுசாக முடிச்சு பெரிய பேர். இன்னைக்கு எப்படி சொல்றது, பிரதீப் ரங்கநாதன் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னா அதுக்கு வந்து ஐஸ்வரி கணேசன் தான் காரணம். இப்படி பல பேரை வந்து வளர்த்து விட்டுருக்காரு. புதுமுகங்களுக்கு நிறைய பேர் வந்து தோல் கொடுத்துருக்காரு, நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஐஸ்வரி கணேசன் சாருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படின்னு தெரில. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ வந்து ஒரு டிஷும் போயிட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ விஜய் சித்து அதனால பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஒரு இயக்குனர் கொஞ்சம் ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாரு, ஆனால் அங்கே அது நிராகரிக்கப்படுது. அது என்டையராக அந்த க்ரூவுமே எல்லாம் தெரியும். மனதளவில் அவர் பாதிக்கிறேன்னு இருக்கும்ல சார், அது வந்து மென்டலி அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒரு இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்படி அழகாக முடிக்கணும்னு போது எப்பா எப்படியாவது முடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்ததுன்னா அது எப்படி சார் கரெக்டாக ரன் ஆகும்? அது ஒரு பெரிய ஒரு டிராபேக் தானே. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளி, இன்றைக்கி நிறைய படைப்பாளிகள் இந்த பக்கம் நம்ம பேசுகிற மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பேசணும். இன்றைக்கி நிறைய படைப்பாளிகள் புதுமுகமாக வரவங்க ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க, அந்த பட்ஜெட்டை தாண்டி பல மடங்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. சினிமாவில் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுது, இதெல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் விஜய் சித்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அவர் அப்படி எதுவும் பண்ண மாதிரியான எந்த தகவலும் இல்லை. நம்ம விசாரித்த வரையில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் வந்து பட்ஜெட்டில் தான் வந்து படத்தை வந்து அவர் சொன்ன பட்ஜெட்டை தான் நகர்த்திட்டு இருக்காரு. என்னன்னா ஒரு படைப்பாளி அவருடைய படைப்பு அப்படின்னும் போது அந்த படைப்பை முழுசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 30 நாள் எடுத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் சொல்கிறேன் நான், அந்த மூட் ஸ்விங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூட்லேயே ட்ராவல் பண்ணும்போது அந்த படைப்பு வந்து ரொம்ப நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் 5 நாள் 4 நாள் இப்படி பிரேக் பண்ணி படத்தை எடுக்கும்போது அந்த படைப்பாளியினுடைய எப்படி சொல்கிறது, அவருடைய படைப்பு திறன் வந்து அங்கே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மன உளைச்சல். நிச்சயமாக ஒரு படைப்பாளி நம்ம நினச்ச மாதிரி நம்ம படைப்பை எடுக்க முடியலையே, பெரிய பேனரு பெரிய தயாரிப்பாளர் கிடைச்சி கூட படத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னும் போது அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காம இருக்கவே இருக்காது. அந்த மன அழுத்தம் வந்து வந்துருச்சுன்னா அந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் விருப்பப்பட்டபடி நினச்சபடி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட தடைகளுக்குள்ளே வந்து கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன்ஸில் ஒரு படம் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி விஜய் சித்துவை பொறுத்த வரைக்கும் பெரிய லாகராக இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து டேங்கரன் பண்ணுறாருன்னும் போது வந்து இன்னைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போ டேங்கரன் வரும் அப்படின்னு ஆடியன்ஸில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் நம்ம ஐஸ்வரி கணேசன் சாரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, துபாய்க்கு வந்து போய் ஒரு மால் போயிருக்காரு அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படப்பிடிப்பு ஆரம்பித்த காலத்தில் மாலுக்கு போனப்போ ஒரு 8 வயசு பையன் அவர் வந்து ஐஸ்வரி கணேசன் சாரை பார்த்துட்டு, அங்கிள் எப்போ டேங்கரன் ரிலீஸ் ஆகும், விஜய் சித்துவோட டேங்கரன் சித்துவண்ணா டேங்கரன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் வந்து அந்த பேட்டி சொல்லியிருக்காரு. அதாவது நான் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை பற்றியெல்லாம் கூட இது வரைக்கும் யாருமே விசாரிச்சது இல்லை. ஆனால் ஒரு சின்ன 8 வயசு பையன் வந்து கேட்குறான். அந்த அளவுக்கு ஒரு விஜய் சித்துக்கு ஒரு ரீச் இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் சித்து படம்னும் போது அது நிறையா அதில் எப்படி யூடியூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க. அது நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. வியாபாரத்துலேயும் நல்லா வரும் அந்த படம். எல்லாமே இருந்தும் வந்து இந்த படத்தை வந்து தொடர முடியாதுங்கிறது ஒரு படைப்பாளிக்கு, அதாவது தொடர்றதுக்கான தடை முழுசாக இனி ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. ஆனால் அந்த தடை வந்து அடுத்தடுத்து வரும்போது அது மனதளவில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அது வந்து படைப்பை பாதிக்குங்கிறது உண்மைதான். ஏற்கனவே காத்திருந்தது அந்த படத்துக்குள்ளே ஆக்சுவலி கமிட் ஆனது இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே. ஏன்னா அவர் ஆல்ரெடி படங்களுக்காக காத்திருந்து நிறைய அதற்கு பிறகு இந்த படத்துக்குள்ளே வர்றாரு. இதுலேயும் ஒரு சில பிரச்சனை இருக்குது. இது கமிட் ஆகியும் பிரச்சனை அப்படிங்கும்போது இது மேபி இவருக்கு ஐஸ்வரி கணேசன் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது கீழ்மட்டத்திலேயே ஒரு ஈகோ கிளாஷ் அப்படி ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறதா சார்? இல்லை, இவர் வந்து ஒரு பெரிய லாகராக இருக்கார். இவர் வந்து புதுமுக இயக்குனர் புதுமுக நடிகராக இருந்தால் கூட இவர் ஒரு பெரிய லாகர், புகழ்பெற்ற ஒரு லாகராக இருக்கிறதுனால, அதாவது மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்து இவருக்கு இருக்கிறாங்கன்னும் போது இவர் நேரடியாக ஐஸ்வரி கணேசன் சாரை பார்த்து தான் இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஓகே சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் கீழே அந்த படத்தை பண்ணுறாருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை, அதாவது கீழ்மட்டத்தில் ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து தடங்கல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நிச்சயமாக இவரால் வந்து ஐஸ்வரி கணேசன் சாரை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஆள் தான். அப்போ பார்த்து இவரோட பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னார்னா 5 நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும், சால்வ் ஆயிரும் ஆக்சுவலி. ஆனால் இவர் வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ பார்க்காம இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துக்கும் ஐஸ்வரி கணேசன் சாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு. எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாவில் ஒன்றுமே நடந்திருக்காது, ஆனால் வந்து எப்படின்னா கொளுத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொளுத்தி போட்டுருவாங்க. சம்பந்தமே இல்லாமல் விஜய் சித்துவை அங்கே இருக்கிற யாராவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து திரிச்சு பேசுவாங்க. அங்கே போய் சார் உங்களை பற்றி இப்படி சொன்னார் சார், அவர் என்ன சார் இப்படி பண்ணுறாரு, நான் சார்கிட்ட சொல்லுவேன் சார், அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், அவர் என்ன பெரியவரா அப்படின்னு கேட்டார், அப்படி மாதிரி வார்த்தைகளை வந்து சுழட்டி விட்டு திரிச்சு பேசிடுவாங்க. அதனால் என்னன்னா அவர் பேசியிருக்கவே மாட்டார், ஆனால் பேசினாரோ இப்படி தான் பேசியிருக்காரோ அப்படின்னு நம்ப வச்சு அதனால் அந்த மனக்கசப்பை வந்து பெருசு பண்ணி அதை அந்த சின்ன விரிசல் இருக்கும் அதை பெருசாக பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பார்க்குறதுக்கு இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட கொடுக்காத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி எதுவும் நடந்துட்டு இருக்கான்னு நமக்கு தெரில. பட் உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் விஜய் சித்துவோடைய வெர்ஷன் நம்ம விசாரித்து பார்த்த வகையில் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப மனவேதனையில் இருக்கார். இந்த ப்ராஜெக்டை பெரிய அளவில் நம்பி இருக்கார். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி
எந்த யூடியூபரோ இல்லை லாகரோ யாராக இருந்தாலும் அடுத்து அப்படின்றது வந்து சினிமாவாக தான் இருக்கும். பிக் ஸ்க்ரீன்னும் போது அந்த சினிமா அப்படின்னும் போது அந்த கனவு வந்து சிதையும் போது அது உடைஞ்சு அடிபட தான் செய்வாங்க. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள். சாதாரணமாக கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு வந்து இறங்கி ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோடைய சட்டை பேண்ட்டை வாங்கி சாய்பாபா கோயிலில் வந்து தினம் தினம் போய் சாம்பார் சாதம் வாங்கி கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னுக்கு வந்த ஒரு நபராக இருக்கிறார். இன்னைக்கு வந்து மக்கள் செல்வாக்குள்ளவராக இருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து வேதனையை தரத்தான் செய்யும். அந்த மாதிரி வேதனையில் இருக்காரு, மன உளைச்சலில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஐஸ்வரி கணேசன் சாருடைய காதுக்கு இந்த வீடியோலாம் போச்சா என்னன்னு தெரில. ஒருவேளை பார்த்து சமாதானம் வர்றது வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 to 1 நேராக பார்த்துட்டாங்கன்னா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க, கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி நேரடியாக விஜே சித்து ஐஸ்வரி கணேசன் சார்ட்ட அவருடைய பிரச்சனையை கொண்டு போனால் இது உடனே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் இது போன்ற முன்னாடி இது மாதிரிலாம் நடக்குமா சார்? புதுசாக வரவங்களுக்கு இப்படி ட்ரபிள்ஸ் நடக்கிறது அல்லது மற்றவங்களுக்கு அந்த ஒரு ஈகோவால் ஒரு சில சரிக்கிறது இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? முன்பே தான் நீங்களும் திரைப்படம் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ப்ரொடியூசர், நிறைய புதுமுகங்களை உருவாக்கியிருப்பீங்க இல்லையா? அதற்காக கேட்குறேன். சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா 90% யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. யாரையும் யாரும் அழிக்கணும், யாரையும் யாரும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்லாம் பொதுவாக நினைக்கிறது இல்லை. ஆனால் 1-2 பேர் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தானே. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கூட உங்களோட வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னா அவரை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது, அவரை மட்டம் தட்டுற வேலையெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சிலது 1-2 நடக்கலாமே தவிர பொதுவாக நடக்கிறது இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சம்பவங்களே நான் சொல்கிறேனே. ஒரு இயக்குனர், அவர் வந்து ஒரு நல்ல பிரமாதமாக கதை பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். சினிமா துறையில் அவருடைய பேரை சொன்னாலே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா கதை பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவர் வந்து ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற ஒரு காலம் ஒரு பிரபல இயக்குனர்கிட்ட உதவியாளராக இருக்கார். அந்த பிரபல இயக்குனருடைய டைரக்ஷனில் வந்து ஒரு நடிகர், அன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த நடிகரை நம்ம க்ளூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கொடுத்துட்டு டிமிக்கி கொடுக்குற ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த படத்தில் அறிமுகமாறார். இந்த உதவி இயக்குனருக்கு கதை ரொம்ப நல்லா சொல்லுவார். இவர் ஒரு கதை வச்சுருந்தார். அந்த கதை இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். அந்த நடிகர்கிட்ட அந்த கதையை சொன்னார். அந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கார், பீக்கில் இருக்கார். அவர் இந்த இயக்குனரை கை காமிச்சு இந்த படம் அடுத்த படம் பண்ணுறோன்னு சொன்னால் எந்த தயாரிப்பாளரும் உடனே இமீடியட்டாக படத்தை தொடங்கிடுவாங்க, எடுத்து முடிப்பாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருந்தார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இவர் கதையை கேட்டு ஜி சூப்பராக ஜி பண்ணிடலாம் ஜி பண்ணிடலாம் ஜின்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 7-8 வருஷங்க அந்த நடிகருடைய மார்க்கெட்டே ஒன்றும் இல்லாமல் போய் அந்த நடிகரே 0 ஆயிட்டாரு. அது வரைக்கும் இவர் வந்து வெயிட் பண்ணார். இந்த இடத்துல என்ன கொடுமை அப்படின்னா, இந்த உதவி இயக்குனர் நல்ல கதை ஒன்று வச்சிருக்காரு, அந்த நடிகருக்கு சொல்லியிருக்காருன்னு போட்டியாக இருக்கிற நடிகர்கள் இருப்பாங்கல்ல, அதே காலகட்டத்தில் சமகாலத்தில் நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நடிகர்கள்லாம் இவரை கூப்பிட்டு விட்டாங்க. சார் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, நம்ம ஏன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்காண்டி, நீங்கள் அந்த கதையை எங்கிட்ட சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் கேட்டாங்க. அன்னைக்கு அவங்களும் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற நடிகர். ஆனால் இவர் என்ன தெரியுமா, இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் எனக்கு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயமாக பண்ணுவார், நான் அவரை நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நடிகர் இந்த இயக்குனர் படமே பண்ணலை. சூப்பர் ஜி அப்படின்னு சொல்லி அவரை வந்து தள்ளி விட்டார் வெளியில். அவருடைய வாழ்க்கையே வீணாக போச்சு. கடைசியாக ரொம்ப காலம் தாழ்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த கதாநாயகனை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படமும் பெருசாக போகாமல் போச்சு. அந்த இயக்குனர் நல்ல பிரகாசமாக வந்திருக்க வேண்டிய இயக்குனர் அந்த ஒரு நடிகரால் அவருடைய வாழ்க்கை வந்து மாறி அடுத்து ஒரு படத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அடுத்து படம் பண்ண முடியாமல் சினிமா விட்டே ஒதுங்கி போயிட்டார். இதெல்லாம் நிறையா நடக்கும் சினிமாவில். ஸோ சினிமாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமே நடந்து தான் இருக்குங்கிறீங்க. எனிவேஸ் இந்த விஜே சித்துவை பொறுத்தவரையும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காரு. என்னடா இது சினிமாவில் வந்தோம், முதல் வாய்ப்பு, பெரிய ப்ரொடக்ஷன், ஸோ பெருசாக பிக் ட்ரீம்ங்கும் பொழுது அங்கேயே பல தடங்கல்கள் இருக்குங்கும் போது தடங்கல்கள்லாம் தாண்டி தான் அந்த சோதனையெல்லாம் தாண்டி தான் அவர் சாதனையாக மாற்றணும். நிச்சயமாக அவர் அதில் பரிச்சயப்பட்டவர் தான், நிறைய பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு முன்பு கமிட் ஆகி அந்த படங்கள் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்திருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே முறியடித்து வெற்றி வகை சூடுவார் நம்ம நம்புவோம் சார். நீங்கள் சொன்னது மாதிரி ஐஸ்வரி கணேசன் சாருக்கே ஒரு காதுக்கு போகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் சிம்பிளாக சரி செய்கிற விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.